4 பேர் ஒரு வடமாநில இளைஞரை சூழ்ந்து கொண்டு கத்தியால் மிக கொடூரமாக வெட்டி சாய்க்கும் அந்த பயங்கர வீடியோ வெளியாகி நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. அதுவும் உடல் முழுக்க ரத்தம் கொப்பளிக்க அப்படி கொடூரமாக வெட்டி சாய்த்த காட்சியை செல்போனில் வீடியோ எடுத்து ரீல்ஸாக வெளியிட்ட சம்பவம் மனிதம் மரித்து விட்டதோ என நம் இதயத்தை நொறுங்க வைத்திருக்கிறது. ஒருமுறை அந்த கொடூர தாக்குதல் வீடியோவை பார்த்தவர்களால் நிச்சயம் மறுமுறை பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமாக அந்த இளைஞரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அதுவும் கத்தியுடன் கொடூர தாக்குதலை நடத்திவிட்டு அதை ரீல்ஸாக வெளியிட்ட 4 பேருமே சிறுவர்கள் என்பதுதான் கூடுதல் அதிர்ச்சி. சிறுவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டால் சட்டத்திலிருந்து எளிதாக தப்பித்து விடுவார்கள் என யாரோ இந்த 4 சிறுவர்களுக்கும் தவறாக வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இனி இந்த 4 சிறுவர்களும் தப்பிக்கவே முடியாது என்கிறார்கள் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்கள். எதனால் நடந்தது இந்த கொடூர தாக்குதல்? இவர்களின் குற்ற பின்னணி என்ன? 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களாக இருந்தாலும் ஏன் இவர்களால் தப்பிக்க முடியாது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் மதில் சுவர் வெளிப்புறத்தில் 27ஆம் தேதி கை, கால், தலை மற்றும் உடல் முழுவதும் கத்தியால் வெட்டப்பட்டு இரத்த காயங்களுடன் வடமாநில வாலிபர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்த ரயில் பயணிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். குற்ற சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நபர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் சூரஜ் என்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற மின்சார ரயிலில் பயணம் செய்த அந்த வடமாநில வாலிபரை திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் ஏறிய 4 பேர் வடமாநில இளைஞர் கழுத்தில் கத்தியை வைத்து தொடர்ந்து வம்புக்கு இழுத்து ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இதனால் திருப்பி கேட்ட அந்த இளைஞரை திருத்தணி ரயில் நிலையம் மதில் சுவர் அருகே அழைத்துச் சென்று இப்படி ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தியது தெரியவந்துள்ளது. திருவாலங்காடு அருகே அரிச்சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன், அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன், திருத்தணி அருகே நெமிலியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் இன்னொரு 17 வயது சிறுவன் என அந்த 4 பேரும் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதில் திருவாலங்காடு அரிச்சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மீது ஏற்கனவே அரக்கோணம் காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்பா கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு செல்ல அம்மா 100 நாள் வேலைக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டு ஊரில் உள்ள பலரிடமும் கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக பிரச்சனை செய்துள்ளார். மேலும் கத்தி, சரக்கு பாட்டில்கள், போதைப் பொருட்களுடன் கொலை மிரட்டல் விடுக்கும் விதமான குற்ற கானா பாடல்களுக்கு டப் ஸ்மாஷ் செய்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் தொடர்ந்து வெளியிட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. அதாவது தன்னை பார்த்தாலே இந்த ஊரே நடுங்க வேண்டும், எல்லோரும் தனக்கு பயப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வீடியோக்களை வெளியிட்டிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் ரயிலில் தொடர்ந்து பயணிகளுக்கு மிரட்டல், இடையூறு விளைவிக்கும் விதமாக ரீல்ஸ் வெளியிட்டதும் தெரியவந்துள்ளது. இதனால் அவருடன் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான தொடர்புகள் என்னென்ன, 4 சிறுவர்களின் குற்ற பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கொடூர குற்றம் நிகழ்ந்த இடம் குறித்தும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது திருத்தணி ரயில் நிலையம் அருகே ரயில்வே குடியிருப்பில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 11 வீடுகள் பாழடைந்து ரயில்வே ஊழியர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது. இந்த பாழடைந்த வீடுகளில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நிகழ்கின்றன என கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி இந்த பாழடைந்த கட்டிடத்தில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு பிறகும் கூட அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
போலீசாரும் முறையாக கண்காணிப்பதில்லை. ரயில்வே போலீசார் இந்த பகுதிக்கு வருவதே இல்லை. இந்த ரயில்வே குடியிருப்பு கட்டிடங்கள் அமைந்துள்ள பகுதியில் ஆய்வு செய்வதே இல்லை. பாதுகாப்பு என்பதே துளியும் இல்லை என்றும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிசிடிவி கேமரா கூட பொருத்தப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது போன்ற இடங்களில் ஒரு ஆணுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண்ணிற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த கொடூர வீடியோ குறித்து பேசும் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளரும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினருமான ஜாகிருதீன் முகமது, நம்மிடம் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் இதுபோன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபடுவது அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எனப்படும் சிறார் நீதி சட்டம் 2015 படி 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வயது வந்தோருக்கான, அதாவது பெரியவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளை வழங்கலாம் என உள்ளது. இதை ஜே போர்டு எனப்படும் சிறார் நீதி வாரிய அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த ஆரம்பித்தால் சிறுவர்கள் என்கிற பெயரில் கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோர் சட்டத்திலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் தப்பிக்கவே முடியாது என்றும் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் இது குறித்து பேசும் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தோழமை தேவநேயன் நம்மிடம் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகளும் சட்டத்திற்கு முரணான செயல்கள் செய்ததாக கருதப்படும் 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் செய்யும் வன்முறைகளும் முன்பை விட அதிகரித்துள்ளன. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை விட 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தண்டனையை குறைத்து வழங்குவதன் நோக்கமே அந்த சிறுவர்களை வாழ்நாள் முழுக்க குற்றவாளிகளாக்கிவிடக் கூடாது என்ற நல்லெண்ணம்தான். ஆனால் அப்படி குறைவான தண்டனை வழங்கப்பட்டும் கூட குற்றங்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் 35% பேர் திருந்தாமல் திருத்தப்படாமல் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ள சிறைகளில் உள்ளார்கள் என்பதுதான் சமீபத்தில் கிடைத்திருக்கும் அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம். அப்படியென்றால் குற்றங்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் 35% பேர் திருந்தவில்லை, திருத்தப்படவும் இல்லை. அப்படியென்றால் குற்றங்களில் ஈடுபட்ட சிறுவர்களை திருத்த வேண்டிய, நன்னடத்தைக்கு கொண்டு வர வேண்டிய புரொபேஷன் ஆபீசர்கள், அதாவது நன்னடத்தை அலுவலர்களோ அதற்கான அமைப்புகளோ திருந்துவதற்கான முயற்சியை செயல்படுத்தவில்லை. ஹெய்ன்நோஸ் கேஸ் எனப்படும் கொடூர குற்றங்களில் ஈடுபட்டால் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களாக இருந்தாலும் சட்டத்திலிருந்தும் சிறை தண்டனையிலிருந்தும் தப்பிக்கவே முடியாது. சிறுவன் என்பதால் கொலை செய்துவிட்டான், சிறுவன் என்பதால் பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டான் என்றெல்லாம் சொல்லி தப்பிக்கவே முடியாது. 7 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை என்றால் 21 வயது வரை கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள். பிறகு 21 வயதிற்கு பிறகு பெரியவர்களுக்கான சிறையில் அடைக்கப்படுவார்கள். இனி இந்த 4 சிறுவர்கள் படிப்பதும் சிரமம், வேலை வாய்ப்புகளிலும் சிரமம், பாஸ்போர்ட் வாங்க முடியாது. எனவே சிறுவர்கள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் தப்பிக்கவே முடியாது என்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜே போர்டு எனப்படும் சிறார் நீதி வாரியத்தின் கீழ் ஒரு நன்னடத்தை அலுவலர் உள்ளார். அவரது பணியே ஒரு சிறுவன் குற்றத்தில் ஈடுபட்டால் அந்த சிறுவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், பள்ளிக்கு செல்கிறானா அல்லது வேறு ஏதேனும் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறானா என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். ஆனால் மாவட்டத்திற்கு ஒரு நபர்தான் இருக்கிறோம் என கூறிக்கொண்டு நன்னடத்தை அலுவலர்கள் முறையாக கண்காணிப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொடூர குற்றங்களில் ஈடுபட்ட 4 சிறுவர்கள் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் குற்றங்களில் ஈடுபட தூண்டும், மிரட்டல் விடுக்கும் கானா பாடல்களை பாடுவோர் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு குற்றம் நிகழ்ந்துவிட்டால் அவர்களை கைது செய்துவிட்டால் கடமை முடிந்துவிட்டது என்றில்லாமல் இனி இப்படி ஒரு கொடூர குற்றம் நடக்காமல் தடுக்க அதற்காகவே சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கும் அதிகாரிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல் ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.